ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி என்னென்னா ஒரு குழப்பமான நாள்னு சொல்லலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ மட்டும் போட்டுட்டு டீயை எடுத்துகிட்டு நான் அப்படியே மாடிக்கு போயிட்டேன். என்னென்னா இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் தான். இது ஏன் வந்துச்சுன்னு நான் யோசித்து எனக்கு தூக்கமே இல்லை. பிகாஸ் ஹோட்டல் ஃபுட் இல்லை, ட்ரிங்க்ஸ் இல்லை, ஸ்மோக் இல்லை, அதுக்கப்புறம் எண்ணெய் பலகாரம் சாப்பிட மாட்டோம். சாப்பாடுலேயுமே நான் ஃபுட்டு ரெசிபி போட்டிருப்பேன்ல, அதில் பார்த்தாலே தெரியும் துளியூண்டு எண்ணெய் தான் நான் ஊற்றுவேன். பட் உப்பு போட மாட்டோம் சாப்பாடுக்கு. மேக்ஸிமம் உப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம். பட் ஏன் இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னு யோசித்து எனக்கு தூக்கமே வரல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்லா நடங்க. நம்ம மொட்டை மாடியில் போய் டெய்லி காலையில் நடந்தாலே போதும். நான் அதை பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி கூட நான் பண்ணலை. ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு தான் இருந்தேன், நடக்கலை. பட் ப்ளீஸ் எல்லாருமே நல்லா நடங்க. நிறைய வேலை பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பாருங்கள். ஈவினிங் 7 மணிக்குள்ளே நைட் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருங்க, டிவி பாருங்கள். தூங்குறது கூட ஒரு 10 மணிக்கு எப்படியாவது தூங்கிடுங்க. ஃபோன் நிறைய பார்க்காதீங்க. 10 மணிக்கு மேலே பார்க்க வேணாம். அதுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். பட் இதெல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலர் ஆக்கணும். அப்போ தான் நம்மளால் ஓரளவுக்கு ஒரு 50 வயசாச்சு நம்ம ஹெல்த்தியான லைஃப் டைம் வாழ முடியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எனக்குமே இப்போ தான் புரியுது. இது என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கண்ட்ரோலாக இருந்து இந்தளவு வருது, இந்த ஏஜ்லேயே வருது அப்படின்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேட்டி லிவர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.